அக்கௌண்ட்ஸு படிக்கும்போது கோவாலு அதில் குட்வில்னு ஒரு சாப்டர் உண்டு. இந்த குட்வில்னால் என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, அந்த நம்பிக்கை தான். ஒருத்தர் மேலே ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்போ என்னுடைய ஒரு உதாரணம் சொல்கிறேன் கோவாலு. சின்ன வயசுலேருந்து நான் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன். அந்தளவு ஒரு அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன். அதுவும் என்னுடைய குணம் ஒன்று. நான் காலேஜ் போகும்போது எங்கள் அப்பா வழியில் வருவார். பணம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்பார். இருக்குப்பான்னுவேன். இந்தா அப்படின்னு ஒரு 20 ரூபாய் என் பையில் வச்சு சாயங்காலம் செலவு பண்ணிட்டு தான் வரணும் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு போவார். ஆனால் நான் செலவு பண்ணாமல் அந்த பணத்தை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருவேன். இது ஒரு குணம். இதுதான் பிராண்டு, இதுதான் குட்வில். அப்போ வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, இவன் செலவு பண்ண மாட்டான், குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவன், தேவையில்லாத ஊதாரி செலவு பண்ண மாட்டான்னு ஒரு பிராண்டு உருவாயிடுச்சு, நம்பிக்கை உருவாயிடுச்சு. நான் சென்னையில் வந்து வேலை செய்கிறேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கிற பையன் வந்து என்னை கேட்குறான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உன் ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னா. சரி தங்கிக்கப்பா அப்படின்னு. வாடகை தரணுமான்னு கேட்டான். ஒன்றும் வேணாம், நான் கொஞ்சம் வாடகையில் தான் இருக்கேன், தர வேணான்னு. நான் சமையல் பண்ணுறதுலேயே அவனும் சாப்பிட்டான். அதையும் நான் தடுக்கலை. ஒரே ஊர் ஒரே இடத்துல வளர்ந்தவங்க, நட்பில் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். இவ்வளோ செஞ்ச எனக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டான். ஊருக்கு போனவன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவன் நிறைய செலவு பண்ணுறான், ஊதாரியாக இருக்கான், பொறுப்பு இல்லை அவனுக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். அவங்க கேட்டிருக்காங்க, என்ன செலவு பண்ணுறான் அப்படின்னு. நினச்சா ஹோட்டலுக்கு போகிறான், நினச்சா சினிமாவுக்கு போகிறான். இல்லையே, அவன் சினிமாவே பார்க்க மாட்டானே. இல்லை, நான் பார்க்குறேன், நிறையா சினிமாவுக்கு போகிறான், நிறையா செலவு பண்ணுறான், ஜாலியாக இருக்கான், உங்களுக்கு பணம் தராமல் அவன் ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். தெளிவாக போட்டு கொடுத்துட்டான். நான் ஊருக்கு போகிறேன். எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நிறையா செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க, உண்மைதான்? நான் ஆமான்ட்டேன். பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இப்போ நம்பிக்கை குறைஞ்சிருக்கு, சந்தேகம் வந்திருக்கு. அதை நம்ம மாற்றக்கூடாது. ஆமாம், பண்ணது உண்மை தான், சினிமாவுக்கெல்லாம் போனேன், இனிமேல் நான் பழைய மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு சொன்னேன்னா, வந்தவுடனே அந்த பையனை இடத்த காலி பண்ண சொன்னேன். எப்பா கூட இருந்தே உதவியை வாங்கிட்டு உபத்திரவம் பண்ணுறியாப்பா நீ எனக்கு அப்படின்னு. அண்ணன் நல்லா இருக்கா கோவால்? நான் சொல்கிற கதை நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணேன், நிறையா உதாரணம் சொல்கிறேன். சரிண்ணே, நான் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேண்ணே, போய்ட்டு வா.